அன்பு வணக்கங்கள் பட்டூஸ். இன்னைக்கு இகரம் தமிழ் வகுப்புல நம்ம அடுத்த பாடத்துக்கு போக போறோம். என்ன பாடம் அப்படின்னா கல்வி கண் திறந்த காமராசர். காமராசரை என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா என்னன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா கல்வி கண் திறந்த காமராசர் அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்றதுதான் இந்த பாடப்பகுதி. இது வந்து ஒரு பள்ளிக்கூடம், ஸ்கூல். சரிங்களா? அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு விழா தலைவரா ஒருத்தங்களை இன்வைட் பண்றாங்க. அது பள்ளியோட ஆண்டு விழா, ஆனுவல் டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்க ஆசிரியர்களும் மாணவர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்காக அப்படின்னா அந்த விழாவோட தலைவர், அது சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவர் யாருன்றத பின்னாடி சொல்லுவாங்க. அப்ப அந்த தலைவர், அந்த சீஃப் கெஸ்ட் வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா கொடி ஏத்துறாங்க. கொடி ஏத்திட்டு அதுக்கப்புறம் பேசுறாங்க, மாணவர்களிடையே பேசுறாங்க, உரையாடுறாங்க. அதான் ஸ்பீச் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா படிப்பறிவு தான் ரொம்ப முக்கியம், படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஒருத்தங்களுக்கு அறிவை கொடுக்கும். அந்த அறிவு மூலமா தான் ஒருத்தங்க முன்னேற முடியும். ஒருத்தங்க முன்னேறினாங்கன்னா இந்த நாட்டுல, அதாவது ஒரு ஆள் முன்னேறினா ஒரு சமூகமே முன்னேற ஆரம்பிக்கும். இந்த சமூகமே முன்னேறுச்சுன்னா ஒரு நாடே முன்னேறும். அததான் அவர் இங்க சொல்றாரு. அதனால எது அடிப்படை அப்படின்னா படிப்பு தான். அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகள் திறந்திருக்காராம், எத்தனை பள்ளிகள் திறக்க முடிவு பண்ணியிருக்காராம். 50,000, 50,000 ஸ்கூல்ஸ் திறக்கிறதுக்கு அவர் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவ்வளவு ஸ்கூல்ஸ் அப்படின்னா ஸ்கூல்ஸோட டிஸ்டன்ஸ கம்மி பண்றதுக்கு. இப்ப குழந்தைகள் ஒரு ஒரு ஏரியால இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப தூரம் போய், அப்பெல்லாம் இந்த மாதிரி பஸ், பெரிய அளவுல பஸ் வசதி எல்லாம் கிடையாது. கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நடந்தே தான் போவாங்க, இல்லைன்னா மாட்டு வண்டி இந்த மாதிரிதான் இருந்தது. இப்ப இருக்க இல்லைன்னா சைக்கிள், இதுதான் இருந்துச்சு. சரிங்களா? அந்த மாதிரி பஸ்ஸோ ஆட்டோவோ இதெல்லாம் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி பைக்கு எதுவுமே கிடையாது அந்த காலத்துல எல்லாம். அதனால இப்ப பசங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா, ஸ்கூல் ரொம்ப தூரத்துல இருந்துச்சுன்னா, அந்த பள்ளிக்கூடம் ரொம்ப தூரத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப தூரம் நடந்தே போகணும். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு படிச்சுட்டு திரும்பி ரொம்ப தூரம் நடந்து வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, களைச்சு போயிடுவாங்க. அதனால என்ன ஆயிடும், பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதே பிடிக்காம போயிடும். ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, இவ்வளவு தூரம் நடக்கணுமா அப்படின்னு ஒரு மலைப்பு உண்டாயிடும். அப்புறம் எப்படி பசங்க படிப்பாங்க? பாதியிலேயே ஸ்கூல் போறதே நிறுத்திடுவாங்க இல்லையா? அதனாலதான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 1 மைல் தூரம், 1 மைல்னா என்னது, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர், 1.5 to 2 கிலோமீட்டர். அந்த டிஸ்டன்ஸ்ல, அந்த 2 கிலோமீட்டருக்கு தூரம் இடைவெளியில என்ன பண்றாரு, ஆரம்ப பள்ளிய அவங்க என்ன பண்றாங்க, திறக்கிறாங்க. 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி. ஆரம்ப பள்ளினா என்னன்னா சின்ன குழந்தைங்க படிக்கிறது, மழலையர் கல்வி மாதிரி, எல்கேஜி யூகேஜி இவங்க எல்லாம் படிக்கிறது. அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப தூரம் போய் படிக்க முடியாது இல்லையா? அதனால ஒரு அதனால பக்கத்திலேயே அவங்க வீட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் பக்கத்திலேயே இருந்து படிக்கிற மாதிரி ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அது திறக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க. அடுத்தது 3 மைல் தூரம் இடைவெளி. 3 மைல்னா என்னது, 3 x 6 2ன்னு வச்சுக்கோங்க. அப்ப 6 கிலோமீட்டருக்கு இடைவெளியில ஒரு 6 கிலோமீட்டருக்கும் ஒரு நடுநிலை பள்ளி. நடுநிலை பள்ளினா என்னது, கிட்டத்தட்ட ஒரு 8வது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை திறந்தாங்க, மிடில் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 5 மைல் தூரத்துக்கு ஒரு பள்ளி. என்ன பள்ளி? உயர்நிலை பள்ளி. 5 மைல்னா என்னது, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம். ஹையர் செகண்டரி ஸ்கூல், 12th 10th 12th வரைக்குமே அது இருக்கும். அந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களை திறக்கிறதுக்கு அவங்க பிளான், அதாவது திட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்படி மாணவர்களுக்கு கல்விதான் முக்கியம். ஏன் அப்படின்னா அவரு பள்ளிக்கூடம் போய் அவரோட கல்வியை முழுமையா முடிக்கல. அதுல அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள் இதெல்லாம் வச்சு அவர் என்ன முடிவு பண்ணாரு, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு முடிவுக்கு அவர் மாணவர்கள் கண்டிப்பா
படிக்கணும், அவங்களுக்கு கல்வியை எளிதாக்கணும்னு இந்த மாதிரி 50,000 பள்ளிக்கூடங்களை திறக்க முயற்சி பண்ணார். அப்படி வந்து மாணவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அந்த தலைவர் பெயர் என்னன்னா காமராசர். அவர் யாருன்னா நம்ம தமிழ்நாடோட முதலமைச்சரா இருந்தார், சீஃப் மினிஸ்டரா இருந்தார். அவரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கர்ம வீரர் காமராசர். அதாவது தன்னுடைய செயல்ல அப்படி ஒரு அதாவது ஒரு தைரியத்தோட செயல்படுவாராம். எந்த ஒரு செயலா இருந்தாலும் ஒரு வேலையை எடுத்தா அதை அப்படி முடிப்பாராம் அவரு. சரிங்களா? அதுல ஒரு தொய்வு இருக்காது. யாரா இருந்தாலும் தைரியமா பேசி அந்த செயலை முடிப்பாராம். அதனால அவர் என்ன சொன்னாங்க, கர்மம், கர்மம்னாலே என்னது, செயல். செயல்லாம் ஒரு ஒரு வீரன் அப்படின்றாங்க. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு வந்து இருந்திருப்பாரு பாருங்க. அவளுடைய செயல்கள் எப்பவுமே தன்னை நோக்கி இருந்தது இல்ல. அதாவது ஷெல்பிஷா எப்பவுமே இருந்தது கிடையாது. மத்தவங்களுக்காக செயல்படுறதுல அவரு அவ்வளோ ஒரு மத்தவங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கணும், முன்னேற்றம் கிடைக்கணும்னா அவர் அப்படி செயல்படுவார். அதனால அவர் என்னன்னு சொல்றாங்கன்னா கர்ம வீரர் காமராசர் அப்படின்ட்டு சொல்லி பாராட்டுறாங்க. சரிங்களா? இவர் வந்து அந்த கல்வி பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா இலவச மதிய உணவு. சில பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க. ஏன் வரலன்னாக்கா அவங்க வீட்லயே வறுமை. அவங்களுக்கு வந்து சாப்பாடுறதுக்கே வழி கிடையாது. சரிங்களா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பிடுவாங்க. ஏன்னா சாப்பாடு வேணும்ல, சம்பாதிச்சாதான் சாப்பாடு. அதனால வேலைக்கு அனுப்பிடுவாங்க. அடுத்தது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு துணிமணி இருக்காது. ஸ்கூலுக்கு வந்தா யூனிஃபார்ம் போடணும் இல்லையா, அது அது வந்து வாங்குறதுக்கு கூட அவங்களுக்கு காசு இருக்காது. அடுத்தது வந்து ஸ்கூல்னா என்ன பண்ணணும், பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணும், ஃபீஸ் கட்டணும் இல்லையா, அதுவும் முடியாது. இதனால என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைகள், பள்ளிக்கே வரமாட்டாங்க நிறைய குழந்தைகள். இதெல்லாம் சரி பண்ணணும்ட்டு அவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாரு. அதுல ஒண்ணு இலவச மதிய உணவு. ஸ்கூலுக்கு வந்தா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னாரு. அப்ப ஸ்கூலுக்கு போனா சாப்பாடு கிடைக்கும்னா அந்த பசங்க வருவாங்க இல்லையா, அதனால அந்த திட்டத்தை உருவாக்குனாரு. அடுத்து இலவச கல்வி. நீ பணமே கட்ட வேணாம்ப்பா, உனக்கு படிப்பே நான் ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அடுத்து சீருடை. சீருடைன்னா என்னது, யூனிஃபார்ம். அதுவும் என்ன பண்ணாரு, ஃப்ரீயாவே நான் கொடுத்துடுறேன், நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பள்ளிக்கூடங்கள் மூடி இருந்தது பசங்க இல்லாததுனால. அதனால இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்து நிறைய மூடி இருந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறந்தாரு. அது மட்டும் இல்ல, நிறைய புதுசு புதுசா பள்ளிக்கூடங்களை திறந்தார். சரிங்களா? இந்த செயலை மக்கள் வந்து பார்த்து வியந்து போய் இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவர் என்னன்னு சொன்னாங்க, கல்வி கண் திறந்த காமராசர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கல்வி கண், அதாவது பசங்களுக்கு அந்த கல்வியை கொடுத்து அவங்க கிட்ட வந்து அந்த அறிவு அறிவு விழிப்புணர்வை வந்து அது அந்த ஒரு கண்ணா சொல்றாங்க. சரிங்களா? அதை திறந்து வச்சாரு அவரு. அதனால அவர் என்ன சொல்றாங்க, கல்வி கண் திறந்த காமராசர். அவங்களோட அறிவு கண்களை திறந்து வச்சார். குழந்தைங்க கிட்ட அறிவை கல்வி மூலமா புகட்டி அவங்க கிட்ட அந்த அறிவு கண்ணை திறந்து வச்சார், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதனால இவர் என்னன்னு சொல்றாங்க, கல்வி கண் திறந்த காமராசர். அதாவது கல்வியோட அந்த அவேர்னஸ மக்கள் கிட்ட உருவாக்குனார். சரிங்களா? அதனால இப்படி அவரை வந்து அன்போட எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்றாங்க. அடுத்தது வந்து இவர் வந்து ஸ்கூல் படிப்பு மட்டும் இல்ல, காலேஜ் கல்லூரி படிப்பு இல்லையா, அது சார்ந்த நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூட், ஆர்கனைசேஷன் அதெல்லாம் கூட உருவாக்குனார். என்னன்னா பொறியியல், அதாவது இன்ஜினியரிங், பொது மருத்துவம், அந்த டாக்டர்ஸ் படிக்கிறாங்களே எம்பிபிஎஸ் எம்டி அதுக்கானது. அடுத்த கால்நடை மருத்துவம், அதான் வெட்டினரி டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஆடு மாடு இந்த மாதிரி விலங்குகளுக்கு மருத்துவம் பார்க்கறது படிப்பு. இது எல்லாமே இந்த மாதிரி கல்லூரிகள். அது மட்டும் இல்ல ஆசிரியர் பயிற்சி, டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். அப்ப ஒரு ஒருத்தங்க ஆசிரியர் ஆகணும்னா இந்த பயிற்சி இந்த இதுல பட்டம் வாங்கியிருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நிறுவனங்களையும் அவர் உருவாக்கினார். அதே மாதிரி மாணவர்கள் இன்னும் நிறைய படிக்கணும், ஸ்கூல்ல சப்ஜெக்டை தாண்டி நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட அறிவை விரிவு செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய கிளை நூலகங்கள். கிளை நூலகங்கள்னா என்னன்னா, நூலகம்னா லைப்ரரி. அதாவது ஊருக்கு ஊரு நிறைய லைப்ரரி பிரான்ச்சஸ் வச்சார். சரிங்களா? அதுதான் கிளை நூலகங்கள். இதெல்லாம் உருவாக்கினார். இவரோட செயல்கள் வந்து எப்படின்னா கல்வி கல்வி புரட்சிக்கு ஒரு பேசிக்கா இருந்த அடித்தளமா இருந்தது அப்படின்றாங்க.
கல்வி புரட்சின்னா அது கல்வியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். யாருமே இதுக்கு முன்னாடி அதை செய்யல, இப்பவும் யாரும் பெருசா செய்யல. அதை யார் மட்டும்தான் செஞ்சாங்க அப்படின்னா காமராசர் மட்டும்தான். அதனாலதான் இன்னைக்கும் அவரை கல்வி கண் திறந்த காமராசர் அப்படின்றாங்க. சரிங்களா? இவர் வந்து எப்பவுமே தனக்காக யோசிச்சது கிடையாது, சுயநலமா என்னைக்குமே இருந்தது இல்ல. மத்தவங்க நல்லா இருக்கணும்ன்றதுதான் அவருடைய எண்ணமே. அதனால அவர் முதலமைச்சரா இருந்த போது கூட எப்படி வாழ்ந்தாரு, ரொம்ப சிம்பிளா எளிமையா வாழ்ந்தார். யார் வேணா போய் அவரை பார்க்கலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் வராருனாலே என்ன பண்ணிடுவாங்க, யாரையுமே பக்கத்துல விட மாட்டாங்க. அந்த கார் போதுன்னா கூட நம்மளெல்லாம் ஓரமா நிக்க வச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்க காலத்துல அவர் ரொம்ப எளிமையா யார் எங்க வேணா நிறுத்தி யார் வேணா அவர்கிட்ட பேசலாம், அந்த மாதிரி வாழ்ந்தார். அது மட்டும் இல்ல, கதராடை தான் அணிவாராம் எப்பவுமே. சரிங்க, கதராடைன்னா காட்டன். சரிங்களா? அதுதானே நம்மளோட காந்தி தாத்தாவும் இது பண்ணாங்க. அதுதான் நம்ம மக்கள் தயாரிக்கிற ஆடை, நம்ம நாட்டு மக்கள் தயாரிக்கிற ஆடை. சரிங்களா? நூலை நூற்று தயாரிப்பாங்க. அதுதான் அவர் எப்பவுமே அணிவாராம். அவருக்குன்னு ஒரு சொந்த வீடு கூட அவர் வச்சுக்கல அப்படின்றாங்க. எப்பவுமே அது வந்து கடைசி வரைக்கும் அவரோட இறப்பு வரைக்குமே வாடகை வீட்டுலதான், ரெண்ட் ஹவுஸ்ல தான் இருந்தாராம் அவரு. அந்த அளவுக்கு மத்த காசு கூட தனக்குன்னு சேர்த்துக்காம மத்தவங்களுக்காகவே அந்த வர காசெல்லாம் கூட செலவு பண்ணி வாழ்ந்தாரு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசு வந்து இவரை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில ஒரு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி இருக்கு. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டுல மதுரையில அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா காமராசர் பல்கலைக்கழகம். சரிங்களா? இவருக்கு வந்து பாரத ரத்னா, நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய விருது என்னன்னா பாரத ரத்னா. அந்த விருது எப்ப கொடுத்தாங்க அப்படின்னா 1976 கொடுத்தாங்க. அவருடைய பிறந்த நாள் வந்து ஜூலை 15. அன்னைக்கு என்ன நாளா கொண்டாடுறாங்க அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாள். ஏன்னா அவரு தானே கல்விக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தினார், அதனால கல்வி வளர்ச்சி நாளா அதை கொண்டாடுறாங்க. சரிங்களா? அடுத்த பாடம் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் இப்ப வந்து இதை எப்படி ஆரம்பிக்கிறாங்க இந்த பாடத்தை அப்படின்னா, சார்லி சாப்ளின் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சுவை பிடிக்கும். எனக்கு இனிப்பு பிடிக்கும்பா, எனக்கு புளிப்பு பிடிக்கும்பா, இப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த சுவைகள்லாம் சேர்ந்தது இந்த அறுசுவை. அதுல இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, உவர்ப்பு, இது எல்லாமே கசப்பு, இது எல்லாமே வந்துரும் இல்லையா? இந்த சுவைகள்ல சேராத ஒரு சுவை உண்டு, அது என்னன்னா நகைச்சுவை அப்படின்றாங்க. நகைச்சுவைனா என்னது? எப்பவுமே வந்து ஆஹ் அதாவது ஒரு நகை உணர்வோட இருக்கிறது, ஒரு மகிழ்ச்சியான உணர்வோட இருக்கிறது, அது ஒரு சுவை. சரிங்களா? இது எப்பவுமே என்னன்னா ஒரு மகிழ்ச்சி, மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. அததான் என்னன்னு சொல்றாங்கன்னா நகைச்சுவை அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த அறுசுவையில வராத ஒரு சுவைனா இந்த நகைச்சுவை. எப்பவுமே ஒரு புன்னகை, ஒரு மகிழ்ச்சி அதை மனசுல உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த நகைச்சுவையா இருந்தவர் பத்தி தான் இன்னைக்கு இந்த பாடப்பகுதியில பேச வரோம் நம்ம. அதாவது நகைச்சுவையா இருந்தவர்னா என்னது, மத்தவங்களுக்கு நான் மத்தவங்களை எப்பவுமே மன மகிழ்ச்சியோட இருக்க வைக்கிறவர். சரிங்களா? அவரு யார் அப்படின்னா அவர் தான் சார்லி சாப்ளின். அந்த சார்லி சாப்ளினோட பேச்சு, அவரோட பாடி லாங்குவேஜ், அதான் நடந்து கொள்ற முறை, இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வரும் அப்படின்றாங்க. நிறைய நாடகங்கள், திரைப்படங்கள்லாம் அவர் நடிச்சிருக்காரு. எல்லாத்துலயுமே மத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி நகைச்சுவை நடிகரா தான் அவர் இருந்திருக்கார். இப்ப வந்து நம்ம வந்து நிறைய புக்ல வந்து ஒரு ஜோக்ஸ் படிச்சா கூட என்ன பண்றோம், நிறைய சில காமெடியா இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் படிச்சா கூட நமக்கு என்ன வந்துரும், சிரிப்பு வந்துரும். சரிங்களா? அதெல்லாம் படிச்சாதான் சிரிப்பு வரும், ஆனா இவரை பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வரும் அப்படின்றாங்க. சரிங்களா? அதனால வந்து இவர் மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகரா இருந்தாங்க அதனால இவர் என்னன்னு சொல்றாங்க, நகைச்சுவை மன்னன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நாடகங்கள்லாம் முதல்ல இந்த டிராமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலதான் ஃபர்ஸ்ட் நடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் திரைப்படம். சரிங்களா? இவரோட காலத்துல வந்து பேசும் படங்கள், அதாவது இப்ப படம் பாத்தீங்கன்னா அதுல பேசுறது நம்ம காதுல கேட்கும் இல்லையா, அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. மௌனமா தான் இருக்கும் படம், எல்லாம் சைலண்டா தான் இருக்கும். அப்புறம் வண்ண படங்கள், இப்ப எல்லாம் கலர்ல பாக்குறோம், அப்பெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஆனா அந்த காலத்துலயும் அவர் ரொம்ப ஃபேமஸ், உலக புகழ் பெற்றவரா இருந்தார். அவர் படத்துல பாத்தீங்கன்னா எந்த வித பேச்சுமே இருக்காது. சரிங்களா? பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும் அவரோட படங்கள் எல்லாம். ஆனா ஃபுல்லாவே சைகை மொழி, ஆக்ஷன்.
ஆக்ஷன், அவளுடைய நடை, உடை, பாவனை, பாடி லாங்குவேஜ், இதுலதான் நம்மள சிரிக்கவே வைப்பார். பேசாமலே நம்மள சிரிக்க வைப்பார். அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இவர் வந்து 1889ஆம் ஆண்டு லண்டன்ல பிறந்தாரு. இவரு வந்து ஹாலிவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளிநாட்டுல இருக்கிற நடிகர்கள் ஹாலிவுட் நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு ஹாலிவுட் நடிகர். இவருக்கு வந்து நடிகர் மட்டும் இல்ல, இவர் சிறந்த இயக்குனர், அதாவது படம் எல்லாம் டைரக்ட் பண்ணுவாரு. அப்புறம் இசையமைப்பாளர், அதாவது மியூசிக் டைரக்டரும் இவரு. அடுத்து திரைக்கதை எழுத்தாளர், ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு சொல்லுவாங்க, கதை எழுதுறவரு. தொகுப்பாளர், காம்பியர் பண்றவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நிகழ்ச்சியை தொகுக்கிறவங்க, டிவி எல்லாம் பார்த்திருப்பீங்க. அடுத்து தயாரிப்பாளர், சரிங்களா. ப்ரொடியூசர், அதாவது ஒரு படத்துக்கு பணத்தை கூட கொடுத்து உதவி செய்வார். அந்த மாதிரியான எல்லா விதமான வேலைகளும் இவர் செஞ்சார். இவர் வந்து மல்டி டேலண்ட், பன்முகம் கொண்டவர், மல்டி டேலண்ட் பர்சன் இவரு. 2 முறை இவருக்கு வந்து ஆஸ்கார் விருது கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஒரு முறை ஆஸ்கார் வாங்குறதே எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, 2 முறை ஆஸ்கார் வாங்கியிருக்காராம். இவரை வந்து இங்கிலாந்து அரசு பெருமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அஞ்சல் அட்டை, அஞ்சல் அட்டைன்னா என்னது, போஸ்ட் கார்டு, அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்களானே தெரியல. இப்பெல்லாம் அது ரொம்ப இல்ல. வந்து யாருமே வாங்குறது கிடையாது. நீங்க ஒருவேளை போஸ்ட் ஆபீஸ் போனீங்கன்னா போய் பாருங்க, அந்த கார்டு இப்ப அவைலபிள்னா, இல்லைன்னா கூகுள் சர்ச்ல போய் போட்டு பாருங்க. போஸ்ட் கார்டு, அதாவது இந்த கார்டுல தான், அந்த காலத்துல போன்லாம் கிடையாது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு என்ன பண்ணுவாங்க, வந்து நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு இங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் அதுல எழுதி அவங்க அட்ரஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க. சரிங்களா. அந்த போஸ்ட் கார்டுல இவருடைய உருவத்தை பிரிண்ட் பண்ணி அச்சிட்டு வெளியிட்டாங்களாம், இவரை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. இவர் வந்து 1977ஆம் ஆண்டு இறந்திருக்கார். ஆனா வந்து அவர் இறந்தாலும் இன்னைக்கு அவரோட படங்களை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய மனமகிழ்ச்சி, ஒரு நகைச்சுவை உணர்வை உண்டாக்குது அப்படின்னு சொல்றாங்க. வெறும் நகைச்சுவை மட்டும் இல்ல, நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய தாட் வந்து ஆஹ் அதாவது நம்ம நிறைய அந்த இதுல இருந்து நகைச்சுவையில இருந்து நிறைய கத்துக்கலாம். சரிங்களா. அந்த அந்த கத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம சிந்தனையை தூண்டுற மாதிரியும் வந்து இவருடைய நகைச்சுவை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அதனால சார்லி சாப்ளின் படம், அந்த படம் வந்து உங்களுக்கு வந்து அவரோட படங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரோட படங்கள் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வாய் விட்டு மனம் விட்டு சிரிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அவரோட படத்தை பார்த்து நல்லா உங்களுக்கும் நகைச்சுவை உணர்வை நீங்க வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. சரி, அடுத்தது வந்து மனித நேயமிக்க சுகந்தி. இது என்ன பாடம் அப்படின்னா, வேதாரண்யம். இது வந்து நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு விஷயம். எங்கன்னா நாகப்பட்டினம். சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டுல நாகப்பட்டினம் அப்படின்ற இடம். அந்த நாகப்பட்டினம் அப்படின்ற இடத்துல ஒரு வேதாரண்யம் அப்படின்ற ஊர்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. சரிங்களா. அது என்ன விஷயம் அப்படின்னா, அதுதான் நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தியா வந்திருக்கு, நாளிதழ்ல. வேதாரண்யம் வந்து அந்த ஊர்ல ஒரு பள்ளி பேருந்து, அதாவது பள்ளி பேருந்து ஸ்கூல் பஸ், அது வந்து பசங்களை ஏத்திக்கிட்டு போகுது. போகும் பொழுது அந்த பேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்தாயிடுச்சு. சரிங்களா. அதுல வந்து பேருந்துல வந்து மழலையர் கல்வி முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் இருந்தாங்களாம். சின்ன குழந்தைங்க, எல்கேஜி யூகேஜில இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள பசங்க அதுல இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் அங்க இருந்தாங்களாம். சரிங்களா. அவங்களோட ஒரு ஆசிரியரும், அவங்க பேர் என்ன, சுகந்தி அப்படின்ற ஆசிரியரும் பயணம் செஞ்சாங்க. அந்த பேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பிரேக் பிடிக்காம போய் அத பக்கத்துல இருந்த ஒரு குளத்துல, பாண்டுல போய் அது விழுந்துடுச்சு. விழுந்த உடனே தண்ணி நிறைய இருந்துச்சா, உடனே இந்த ஆசிரியர் என்ன பண்ணாங்க, ஜன்னலை உடைச்சி இந்த மாணவர்கள்லாம் எப்படியாவது காப்பாத்தணும்னு நிறைய முயற்சி செஞ்சாங்க. செஞ்சு கிட்டத்தட்ட 11 பேரை வந்து அவங்க வந்து காப்பாத்திட்டாங்க. ஆனா மீதி 20 பேர் இல்லையா, மீதி 9 பேரை அவங்களால காப்பாத்த முடியல. ஆனா அவங்களும் சேர்ந்து இறந்துட்டாங்க, அந்த தண்ணியில மூழ்கி இறந்துட்டாங்க. சரிங்களா. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. தான் சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சும் மாணவர்களை எப்படியாவது காப்பாத்தணும், அந்த குழந்தைங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு காப்பாத்திட்டு, முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்திட்டு தானும் இறந்து போயிட்டாங்க.
இப்ப இத பத்தி ஆசிரியரும் மாணவரும் உரையாடுறாங்க அவங்க கிளாஸ் ரூம்ல. சரிங்களா? எந்தெந்த மாணவர்கள்லாம் கரிகாலன், கண்ணன், இலக்கியா இந்த மாணவர்கள்லாம் ஆசிரியர்கிட்ட இந்த செய்தியை பத்தி உரையாடுறாங்க. அப்ப கரிகாலன் மாணவன் சொல்றாங்க, அவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தா அவங்க பிழைச்சிருப்பாங்களே அப்படின்றாங்க. உடனே ஆசிரியர் சொல்றாங்க, ஆமா உண்மைதான். மாணவர்களுக்கும் நீச்சல் தெரியாது, அந்த ஆசிரியர் அந்த டீச்சருக்கும் நீச்சல் தெரியாது அப்படின்றாங்க. ஆனாலும் நீச்சல் தெரியாமலேயே இவ்வளவு பேரை காப்பாத்திருக்காங்கல்ல அப்படின்ட்டு இன்னொரு மாணவன் சொல்றாங்க. உடனே ஆசிரியர் சொல்றாங்க, ஆமா உயிர் வந்து விலை மதிப்பற்ற உயிருக்கு நம்ம ஒரு அதாவது ஒரு வேல்யூவே வைக்க முடியாது. அந்த மாதிரி விஷயம். உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் இல்லையா? ஆனா தான் உயிரை கூட அவங்க வந்து பெருசா நினைக்காம மத்த குழந்தைங்களை அவங்க காப்பாத்திருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க கிட்ட அந்த ஆசிரியர் வந்து அன்பு வச்சிருப்பாங்க, எவ்வளவு பண்புள்ளவங்களா இருப்பாங்க அப்படின்றதுதான் இந்த ஆசிரியர் சொல்றாங்க. இதுதான் மனிதநேய பண்பு அப்படின்றாங்க. மனிதநேய பண்புன்னா என்னது? எல்லா உயிர்களிடத்தும் என்னது? அன்பு உள்ளவங்களா இருக்கிறது, இரக்கம் உள்ளவங்களா இருக்கிறது. சுயநலம்ன்றது அவங்க கிட்ட இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி எல்லா உயிர்களிடத்தும் வந்து இரக்கம் உள்ளவங்களா, அன்பு உள்ளவங்களா நடந்துக்கிறது தான் மனிதநேய பண்பு. அந்த குவாலிட்டி, அந்த கேரக்டர். சரிங்களா? தேவையான நேரத்துல தேவையான உதவி செய்யறது இது எல்லாமே. சரிங்களா? அதனால நீங்க வந்து இந்த மாதிரி மனிதநேய பண்போட நீங்களும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்றாங்க. மாணவர்களும் நாங்களும் அந்த பண்பை வளர்த்துக்கிறோம். மிக்க நன்றி இந்த செய்திக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த 3 பாடப்பகுதியும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பாடப்பகுதி அழகா நீங்க வந்து நிதானமா புரிஞ்சு வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? தேங்க்யூ.